வாட்டர் தண்ணி கலந்து கொடுக்கலாம் சொன்னால் சரி நானும் ஊற்றுறோம். நானும் ஊற்றின பிறகு மறுநாள் குழந்தைக்கு அதிகமாக கோல்டு குடிச்சிட்டேன்னா ஆயிடுச்சு குழந்தைக்கு. நான் என்ன பண்ணேன், அந்த நேரத்தில் வந்து ஆலோடு போட்டு வச்சுருந்தேன் வீட்டில். குழந்தைக்கு அது ஆலோடு போட்டு அந்த கொசுவத்தி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஆலோடுனேன். அந்த கொசுவத்தி போட்டு வச்சுட்டு குழந்தைக்கு மூச்சு தண்ணாங்க அதிகமாக வந்துச்சு. எசப்பா குழந்தைங்க அந்த மூச்சு தண்ணாக்க எதுவும் வரக்கூடாது. சரி இந்த வீட்டில் நம்ம குழந்தை ஊருக்கு போனால் நம்ம டாக்டர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், நம்ம சாயங்காலம் நல்லா சொல்லிட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தை நான் நேற்று சாயந்தரம் தண்ணி ஊற்றிட்டேன். நேற்று ஊற்றுக்கு டைம் ஆயிடுச்சுட்டு ஊற்றல. இப்போ காலையில் ஒரு சர்ச்சு முடிச்சுதான் போயிட்டு நான் குழந்தைக்கு தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு குழந்தை நல்லா தான் தூங்கிட்டு தான் பால் குடிச்சா நல்லா தான் இருக்கலாம். இப்போ ஏழுதான் அம்மா மதியம் தான் குடிச்சோம் பார்த்து குழந்தை நிற்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை டீ மாற்றி அந்த ஒரே சோர்வாக இருந்தான். சோர்வாக இருந்ததுன்னா இது சோர்வாக இருக்கிறானே அப்படின்ட்டு நானே ஐசப்பா என் குழந்தைக்கு நல்லா இருக்கணும், ஐசப்பா நீனாண்டவர்னு எண்ணெய் எடுத்து